நோ மைதா நோ மில்க் சூப்பர் டேஸ்டியான ப்ரொக்கோலி சாஸ் நியூடல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்து வரும்போது நம்மளுடைய ஸ்பெகட்டி நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை குக் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் நூடுல்ஸ் பிரேக் ஆகிடும். இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேன் இல்லை கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 4 கார்லிக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 முந்திரி 4 பாதாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தனியாக ப்ரொக்கோலியும் கார்னும் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ப்ரொக்கோலி எல்லாம் நல்லா ஆறினோடனே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு க்யூப் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச அந்த ப்ரொக்கோலி சாஸ் இதில் அந்த பட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆரிகேனோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கிட்ஸு ஸ்பெஷல் அண்ட் ஃபேவரட். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். ஸோ நம்மளுடைய பாஸ்தா சாஸில் எல்லா ஸ்பைசஸும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக பெப்பரும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் போதும்னா இந்த பெப்பரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு க்ரீமியாக வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்க ஸ்பெகட்டி நூடுல்ஸும் இதில் சேர்த்து நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் பிரேக் ஆகும். 2 ஃபோர்க் வச்சு எடுத்து விட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக நம்மளுடைய சாஸில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரொக்கோலி சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுங்கள். கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. See you again. Healthy cooking, happy eating. See you in the next video.